வணக்கம் கைஸ். இப்போது நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருக்கீங்கன்னா, 2 பாம்பு வந்து ஜடை மாதிரி ஒன்றோட ஒன்று பின்னி கொண்டு விளையாடி கொண்டு அதோட இன சேர்க்கை வந்து மும்புறமாக நடந்து கொண்டு இருக்குது. இந்த மாதிரி எந்த இடத்துல ஒரு பாம்பு 2 பாம்பும் சேர்ந்து இனப்பெருக்கம் பண்ணுதோ அந்த இடத்துல தயவு செய்து யாரும் கிட்ட போயிடாதீங்க. ரொம்ப சில பேர் வந்து ரொம்ப கிட்ட போய் பார்க்குற ஆளுங்கள்லாம் ரொம்ப சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போய் பார்க்கக்கூடாது. ஏன்னா சில பாம்புங்க வந்து ரொம்ப சாதுவாக இருக்கும், சில பாம்புங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். டக்குன்னு ஆளை பார்த்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்படியே தாவிடும், ஆளுங்க மேலே தாவிடும். பின்னா நம்மளை போட்டு தாக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு அது போயிடும். நாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு போய் நிற்கிறதோட ஒரு 10 அடி தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம். இல்லை, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மள அதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அது பேர் சில பேர் புரிஞ்சுக்கிறதில்ல. கொஞ்சம் இந்த மாதிரி பாம்போட பாம்பு பின்னிக்கிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதோடைய வேலையை அதை பார்த்துக்கிட்டு சிவனேன்னு போயிடும். அது என்ன நினச்சிக்கணும்னா, ஓ நம்மளை ஏதோ பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கணும். அப்போ நம்மளை வந்து தாக்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊர் பகுதி கொஞ்சம் காடுங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். ஸோ இது மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நான் சின்ன வயசில் கேள்வியும் போட்டிருக்கேன். எப்படின்னா, பாம்பு ஒன்றோட ஒன்று இணைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அது கிட்ட போய் ஒருத்தர் வந்து கட்டியிருக்க வேஷ்டியை தூக்கி வெள்ளை வேஷ்டியை தூக்கி அது மேலே போடுறதுக்காக போனாராம். அதாவது வந்து அந்த மாதிரி போட்டால் ஒரு நல்லது நடக்கும், நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை. போயிருக்காரு, துணியும் வந்து மேலே போட்டிருக்காரு. அந்த துணியும் மீறி அவரை வந்து தாக்கிடுச்சு. அது வந்து அதோட பாதிப்பு எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு பாருங்கள். அவர் எதுக்கோ போய் போட்டிருக்காரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் வீடு அங்கேயே ஸ்பாட்லேயே போயிட்டுக்குது. அப்புறம் தூக்கிட்டு வந்தாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் போய் பக்கம் இருக்கிறவங்களாம் கேட்கும் போது இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவருக்கு என்ன வேலை, ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இது வந்து சின்ன வயசில் கேட்ட சம்பவம், அதாவது நேராக பார்க்கல. இது வரையும் சில அந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ஊரில் சில கிராமத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரியல. பார்த்து சூதானமாக இருங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பாம்பு ஒன்றோட ஒன்று பின்னிக்கிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு யாரும் பக்கம் போகாதீங்க. அதை அருகில் போவோ, அதை வந்து வேடிக்கை பார்க்கவோ, அதை வந்து ஏதாவது நம்ம துரத்தவோ, நீங்கள் வந்து நாம் வந்து உஸ்ஸுன்னா அதுவும் உஸ்ஸுன்னும், என்னவே டிஸ்டர்ப் பண்ணுறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இப்போ தாக்கிறதுக்காக ஓடி வரும். அது 5 அறிவு தானே, 6 அறிவு கிடையாது இல்லை. அதனால் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்றதெல்லாம் தெரியாது. பார்த்து சூதானமாக இருங்க. இதுவும் ஒரு வகையான சில பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணாது, இந்த மாதிரிலாம் சான்சஸ் இல்லை, நாங்கள்லாம் கிட்டத்துலேயே போய் பார்த்துருக்கேன், ஒரு அடி டிஃப்ரெண்ட்டில் கூட நான் நின்று இருக்கேன் அப்படின்றவங்களாம் சொல்லலாம், இருக்கலாம். அது அவங்களுடைய மனசை பொறுத்து இருக்குது, அவங்களுடைய தைரியத்தை பொறுத்து இருக்குது. அது நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பாம்பை பார்த்தா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களே வந்து ஒரு 20 அடி டிஸ்டன்ஸில் இருந்து தான் இந்த வீடியோவை கவரேஜ் பண்ணோம். நம்மளுக்கெல்லாம் பாம்புன்னாக்கா படையை நடுங்கிடும். பேஸ் மட்டும் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி நம்மளுக்கெல்லாம் வீக்கு. அதனால் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஓகே நண்பர்களே, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் பல பேருக்கு கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.